QTV தமிழ், இது நமக்கான அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடைந்தவுடன் இந்த துஆக்களை ஓதுவார்கள். أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. رب أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده. رب أعوذ بك من الكسل وسوء الكبر. رب أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر. அல்லாஹ்வின் கிருபையால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம். இறைவா, ஆட்சியும் புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. வணங்கப்படுபவன் அல்லாஹ், உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. அவனுக்கே ஆட்சி உரியது, அவனுக்கே எல்லா புகழும் உரியது. அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். என் இறைவா, இந்நாளின் நன்மை மற்றும் இந்நாளிற்கு பிறகுள்ள நன்மையை உன்னிடமே நான் கேட்கிறேன். இன்னும் இந்நாளில் ஏற்படும் தீமை மற்றும் இந்நாளிற்கு பிறகுள்ள தீமையில் இருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகிறேன். என் இறைவா, நரகத்தில் உள்ள வேதனை மற்றும் கபரில் உள்ள வேதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாரம் நூல் முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு கற்றுத்தந்த துஆ. اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي وشر الشيطان وشركه. இறைவா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே, அனைத்து பொருட்களினதும் அதிபதியே, அரசனே, வணக்கத்துக்குரியவனே, உன்னை தவிர யாரும் இல்லை. எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாரம் நூல் அஹ்மத். காலையிலும் மாலையிலும் அல் குர்ஆனின் 112, 113, 114 அத்தியாயங்களை ஓதினால் அதுவே ஒருவருக்கு போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் நசாயி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق
من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹ் ஒருவன் என கூறுகிறாக. அல்லாஹ் தேவையற்றவன், யாரையும் அவன் பெறவில்லை, எவராலும் அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் அதிகாலையின் இறைவனிடம் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் பரவும் இருளின் தீங்கை விட்டும் முடிச்சுக்களில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமை கொள்ளும் போது பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அவன்தான் மனிதர்களின் அரசன், அவனே மனிதர்களின் வணக்கத்திற்குரிய நாயன். பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனான ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அவன் எத்தகையவன் என்றால் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகின்றான். இத்தகையோர் ஜின்களில் மற்றும் மனிதர்களில் இருக்கின்றனர். இந்த துவாவை யார் தினமும் 100 தடவைகள் ஓதி வருகிறாரோ அவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் கிடைக்கும். மேலும் அவருக்கு 100 நன்மைகள் பதிவு செய்யப்படும். அவரது 100 தீமைகள் அழிக்கப்படும். அன்று மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் எவரும் இல்லை. ஆட்சி அவனுக்குரியதே, புகழும் அவனுக்குரியதே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். ஆதாரம் நூல் புகாரி.